வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விச் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அதுமாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அந்த சாண்ட்விச் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான சாண்ட்விச் இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு குடமிளகாய் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அதுமாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு மீடியம் சைஸு கேரட் எடுத்து பொடி பொடியாக நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் கேரட்டை எடுத்து. லெமன் வந்து ஒரு கொஞ்சம் தான் தேவைப்படும். லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் பசங்க கருவேப்பிலை பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம் கருவேப்பிலை. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம், நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் துருவும் போது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். பட்டரை வந்து இதுமாரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ப்ரெட்டு போடுற சீஸ் எடுத்து வச்சுருக்குறேன். ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இது லைட்டாக தான் வதக்க போகிறோம். எல்லாம் ரொம்ப வதங்கலாம் தேவையில்லை. லைட்டாக ஒரு வதக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ எதுவும் தாளிக்கலாம் தேவையில்லை. நம்ம எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே நம்ம வந்து பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் பூண்டு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப செவந்துடும். நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், அதனால ரொம்ப செவந்துடும். நம்ம லைட்டாக தான் வதங்கணும். வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தான் வதங்கணும். பாதி அளவு வதங்கினாவே போதும் எல்லாமே. பாருங்கள், வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம குடமிளகாய் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் இது கூட இன்னும் கோஸ்லாம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணுங்க. அப்போ தான் பசங்க சாப்பிட்டா வாயில் தட்டுப்படாத அளவுக்கு இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ குடமிளகாவும் பாதி அளவு வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேரட் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் கேரட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஆனால் நான் துருவி போட்டுக்கிறேன். வாயில் கடிப்பட போகுதுன்ட்டு துருவி போட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கேரட்டும் குடமிளகாயும் வதங்கிடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களா, அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே மசிச்சு கூட எடுத்துக்கலாம். நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். நல்லா கலந்துக்கலாம். நான் இந்தமாரி துருவி காய் செய்வது இதுமாரி இருந்தது. இதில் துருவிக்கினேன். நான் உருளைக்கிழங்கு இப்படி துருவிக்கிட்டேன் நான். நீங்கள் நல்லா கூட மசிச்சுக்குங்க நீங்கள். இப்போ நல்லா கலந்துக்குங்க. நல்லா எல்லாமே ஒன்று போல் வரணும். நல்லா கலந்துக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போடுறேன் நான். நீங்கள் வந்து நார்மல் மிளகாய்த்தூள் கூட போடலாம். ஆனால் ரொம்ப காரமாக இருக்க போகுதுன்னுட்டு நான் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க. அதுமாதிரி காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட நல்லா பொடியாக கட் பண்ணி இந்தமாரி வதக்கிக்கலாம். நான் பச்சை மிளகாய் வாயில் கடிப்பட போகுதுன்னுட்டு நான் மிளகாய்த்தூளே போட்டுட்டேன் நான். இந்த மிளகாய்த்தூள் கலரும் வரும், காரமும் கம்மியாக இருக்கும். அதனால் நான் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணுன்னா தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்று போல் வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி இலை எடுத்து போட்டுக்கலாம்.
நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைய எடுத்து நல்லா கட் பண்ணி இதுமாரி போட்டுக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொத்தமல்லி இலை நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து சாட் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். என்கிட்ட சாட் மசாலா இல்லை, அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ லெமன் பிழிஞ்சிக்கலாம். லெமன் வந்து ஒரு கால்வாசி அளவு தான் பிழிஞ்சிக்கிறோம். புளிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து பிழிஞ்சிக்குங்க. நான் ஒரு கால்வாசி அளவு தான் பிழிஞ்சிக்கிறேன். எனக்கு புளிப்பு லைட்டாக இருந்தால் போதும்னுட்டு போட்டிருக்கேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஆறட்டும். இது அப்படியே ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம ஆறட்டும். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் சாண்ட்விச் மேக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் ப்ரெட் சாண்ட்விட்சு. நீங்கள் வந்து தோசை தவாவில் கூட செஞ்சுக்கலாம். இது இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். சாண்ட்விச் மேக்கரை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் லைட்டு சுவிட்சு போட்டோடனே ரெட் கலர் லைட் எரியும். அது ஃப்ரீ ஹீட் ஆனதும் க்ரீன் கலர் லைட் எரியும். அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டு பாருங்கள், நான் வந்து ஒயிட் ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா வீட் ப்ரெட்டு கூட நீங்கள் செய்யலாம். என்கிட்ட இந்த ப்ரெட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பட்டர் தடவிக்கலாம். இது மேலே பட்டர் தடவிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரினா கெச்சப் கூட தடவிக்கலாம். இதில் க்ரீன் சட்னி கூட போட்டுக்கலாம். நான் பட்ரு வண்டி தான் போடுறேன். நீங்கள் கெச்சப் போட்டுக்கலாம், க்ரீன் சட்னி போட்டுக்கலாம், மெயனஸ் இருக்குது பாருங்களா, அது கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பக்கமும் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பக்கம் கூட பட்டர் போட்டுக்கலாம். நான் 2 பக்கமும் போட்டிருக்கேன். சும்மா லைட்டாக தடவிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்லிங் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா, அது நல்லா ஆறிடுச்சு இந்த ஃபில்லிங். இப்போ ஃபில்லிங் எடுத்து அதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். கொஞ்சம் கனமாகவும் வச்சுக்கலாம், நம்ம மெலிசாகவும் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இது மேலே வந்து நம்ம சீஸ் வச்சுக்கலாம். நான் ப்ரெட்டுக்கு போடுற சீஸ் தான் சாண்ட்விச் சீஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த சீஸ் கிடைக்கலன்னா நீங்கள் பீஸாக்கு போடுறீங்க பாருங்களா, உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்களா, அந்த சீஸ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே மேலே போட்டுடலாம் அந்த சீஸ் கூட. இன்னொரு ப்ரெட் எடுத்து அது மேலே அப்படியே வச்சிடலாம். சீஸ் மேலே வச்சுடுங்க. அப்படி அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டும் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். அதேமாரியே நம்ம சீஸ் வச்சுக்கலாம். அதேமாரி நான் 2 ப்ரெட்லேயும் நான் பட்டர் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விச் மேக்கரில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க. சாண்ட்விச் மேக்கரில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்குங்க. நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா சூடாகவே இருக்கும். லைட்டாக பட்டர் ஊற்றிக்குங்க. இப்போ ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா லாக் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சு போட்டோன்னா மறுபடியும் நீங்கள் ரெட் கலர் லைட்டு தான் எரியும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சோடனே க்ரீன் கலர் லைட் எரியும் உங்களுக்கு. இப்போ லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. பாருங்கள், ப்ரெட்டு நல்லா மொறுன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலர் வரணும். நீங்கள் அதுமாரி தவாவில் தோசைக்கல்ல செஞ்சால் கூட நீங்கள் இந்தமாரி கலர் வர அளவுக்கு நீங்கள் பட்டரை ஊற்றி இதேமாரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் முட்டை வந்து நல்லா பொடியாக பொரியல் பண்ணிவிடுங்க. முட்டை வந்து நல்லா பொடி மாஸ் மாரி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இந்த ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் பாருங்களா, அது கூட கலந்துடுங்க. கலந்துட்டு அப்படி வச்சு கூட இதுமாரி ப்ரெட் சாண்ட்விச் பண்ணலாம் நீங்கள். இப்போ இன்னொன்று நான் சீஸ் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். சீஸ் இல்லாமல் இந்தமாரி ரெடி பண்ணியிருக்கேன் இன்னொரு செட்டு.
அதே மாதிரியே வேக வச்சுக்கலாம். அதே மாதிரியே க்ரீன் கலர் லைட் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் ப்ரெட்டு. சீக்கிரம் ஆகிடுங்க சாண்ட்விச் வந்து இந்த சாண்ட்விச் மேக்கரில் வந்து சீக்கிரம் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த ப்ரெட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ரெட்டை வந்து நம்ம சீஸ் போடாமல் செஞ்சோம் பாருங்களேன், அந்த ப்ரெட்டு இது. எவ்வளோ ஷேப்பு நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா பசங்கள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்து கொடுக்கலாம். அதேமாரி மதியானம் லஞ்சுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் இந்த ப்ரெட் டோஸ்ட்டு வந்து ப்ரெட் சாண்ட்விச் கொடுத்து அனுப்பலாம். இப்போ சீஸ் போட்டதை கட் பண்ணுறேன் பாருங்கள். பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து கெச்சப் வச்சு கொடுங்க. நல்லா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதோட அளவெல்லாம் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதே அளவோட நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.